ஒற்றை கையத்தில் நீட் விளக்கப்படும் என்று 4.5 ஆண்டு காலம் ஆச்சு. அந்த ஒத்த கையெழுத்து ஏன் போடாமல் இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள்? ஆனா சட்டமன்றத்தில் இந்த கேள்வி வந்தபோது ஆம் நீட்டு விலக்கு என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் அப்படின்னாரு. உடனே பரவாயில்லையே ஒதுக்கிட்டார் அப்படின்னு. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. ஆனா எப்படி விலக்கு பெற்றிருப்போம்? 2024 நாங்கள் மத்தியில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தால், காங்கிரஸ் அமர்ந்திருந்தால் நாங்கள் வீட்டு விலக்கு பெற்றிருப்போம். உடனடியாக ஒரு கேள்வி வருமா வராதா? அதே காங்கிரசுடன் கூட்டணி 27 MP 3 மத்திய அமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதுதான் 2010 டிசம்பர் 21 நீட்டி என்னும் பில்லை நீங்கள் தாக்கல் செய்தீர்கள் அல்லவா? அப்படியா செய்தி மறந்துவிட்டேனடா என் கண்டன். வேண்டுமானால் ஒன்று செய், என் கைவிலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். யாருக்கும் இடையிலே போட்டி என்று சொல்கிறார்கள். தெளிவாக ஒன்றை சொல்கிறோம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களுக்கும் ஜனநாயகத்தை சீரழிப்பவர்களுக்கும் இடையிலான களம்தான் 2026. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்கள் என்று சொன்னால் தெளிவாக சொல்வோம். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக களத்திலே முதலிடத்தில் இருக்கிறது. இங்கே போட்டி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? சம அளவில் இருக்க வேண்டும். ஒரு புலி இன்னொரு புலியோடு மோதலாம், உலக வழக்கம். ஆனால் புலியாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக புலியாக இருக்க வேண்டிய ஒரு புலிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிலர் மரபணு மாற்றம் செய்து விட்டார்கள். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அந்த புலி பூனையாகி விட்டது. புலி தாவினால் அது வேட்டை, பூனை தாவினால் அது சேட்டை. இப்படிதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் நாம் தமிழர், இங்கே என்னதான் நீங்கள் எங்களை திராவிடத்தை விமர்சித்தாலும் நம் தமிழர் என்ற அடிப்படையில் உங்கள் மீது எங்களுக்கு அன்பு உண்டு. இப்ப என்ன செய்யணுங்கிற? திராவிடத்தால் தமிழ்நாடு தாழ்ந்தது என்ற கருத்தை சொன்னார். ஐயா, கிராமத்தில் படித்துவிட்டு நீங்களெல்லாம் இந்த அரங்கத்திலே அமர்ந்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நிலையை உயர்த்தியது திராவிடம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. மரியாதைக்குரிய சகோதரர் தமிழ்மன்னன் சரி சொன்னார், புலி தாவினால் வேட்டை, பூனை தாவினால் சேட்டை. கூட்டணி கட்சியாக இருந்து திமுகவை நம்பினால் உங்கள் கட்சிக்கும் சின்னத்துக்கும் போடுவார்கள் பட்டை. இதுதான் கள யதார்த்தம், இதுதான் கள நிலவரம். நக்கல்யா அவனுக்கு. இப்போ போட்டி எங்கே போகுது அப்படின்னா, கூட்டணின்னு அறிவிச்சாச்சு, ஒரு தேசிய கட்சியான அனைத்து பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்தாச்சு, நாங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை சிறுமைப்படுத்தும் நோக்கோடு ஒவ்வொரு முறையும் மலிவான விமர்சனம், தனிநபர் விமர்சனம் வைப்பதும். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? என்ன, அவர் எதை சொன்னாலும் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் மழுப்பி ஓடுவதும். அம்மா ஐயா, நாங்க என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றோம்? எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏதோ ஒருவரை ஏவி விட்டு வேண்டுமென்றே மட்டம் தட்டுவது போல் பேசுவதும் ஒரு வாடிக்கையான விஷயம் திமுக. ஏன்னா உண்மையை சந்திக்கிறது துணிவில்லை. கொஞ்ச நேரம் சும்மா ஏண்டா ஆட்டையை கலைக்கிற? ஆனால் இங்கே பேசக்கூடியவர் பேசுகிறார், எதற்கும் போட்டி என்றால் ஜனநாயகத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்களுக்கும் அழிப்பவர்களுக்குமான போட்டிங்கிறார். வெக்கமால உனக்கு இப்படி பேசுறதுக்கு? அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி உள்கட்சியிலேயே ஜனநாயகம் இல்லாதவர்கள் எப்படி போய் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாங்கிறதான அடிப்படை கேள்வி.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கிளைக்கழக செயலாளராக வாழ்க்கையை துவங்கி படிப்படியாக உழைப்பும் விசுவாசமும் இருந்தால் இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளராகவும் அமரலாம், முதலமைச்சராகவும் அமரலாம் என்கின்ற ஒரு இலக்கணத்தில் ஒரு தலைவனை பெற்ற கட்சி நாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. தனிநபர் விமர்சனம் எதற்கு? காரி துப்பினாதான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. ஏன் முந்திரம் துப்புன்னு சொன்னியா நீ? இன்று இந்த மேடையில் இருந்து இல்லை, எந்த மேடையிலும் சவால் விட தயார். என்ன சவால்? எனக்கு பின்னர் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வரமாட்டான், முதல் வேட்பாளராக வரமாட்டான் சொல்லும் துணிவு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்த இன்னும் கேட்கிற, இந்த இயக்கத்திற்காக உழைக்கின்ற 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் உழைக்கின்ற யாரோ ஒருவர், மரியாதைக்குரிய துரைமுருகன் ஆகட்டும், யாரோ ஒருத்தராகட்டும், அவரையாச்சும் துணை முதலமைச்சராக ஆக்குவேன்னு சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இருக்கா? இல்லைங்க. இல்ல. ஆனா இந்த இயக்கத்துல எனக்கு பின்னால் விசுவாசமாகவும் உண்மையாக யார் உழைத்தாலும் இந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்ற துணிவு எங்க பொதுச் செயலாளருக்கு இருக்கு. ஒரு புது பாயிண்ட். ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களை ஏமாற்றி மடைமாற்றி பொய்களை பேசி மட்டுமே தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய திமுகவின் பொய்யுக்கும் உண்மை மட்டுமே பேசி மக்களை சந்திக்கிற அதிமுகவுக்கும் தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டியே கிடையாது. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். 10 தோல்வி 10 தோல்வி 10 தோல்வின்னே சொல்லுவாங்க. 10 தோல்வி உண்மைதான். நான் உடனே கருணாநிதி எவ்வளோ தோத்தாருன்னு இந்த வரலாறுக்கெல்லாம் போக முடியல. அந்த 10 தோல்வியில் 8 தோல்வி எங்களுக்கு இரட்டை தலைமை. உண்மை. அதிகாரத்தை பாதியை பிரிச்சு இந்திய அரசியல் வரலாற்றில் இது துணை கண்டத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு 2 பேர் தலைவராக உட்காந்து பார்த்துருக்கோம் நாம. அதையும் பார்த்தது அதிமுக. ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா அப்போ நாங்கள் கூட கோரிக்கை வைக்கலாம், மு.க. அழகிரி சேர்த்துருங்களேன், நல்லா இருக்குமே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என்ன திமுகவின் ஒரு அணி, மு.க. அழகிரி அணி, அது ஒன்று சேர்த்துருங்களேன். அப்ப திமுகவிலிருந்து அந்த பக்கம் பாருங்க. இல்ல, திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் திமுக அணின்னு பேசுவோமா? திமுகவிலிருந்து வெளியேறி மதிமுகவை துவங்கினார் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள். என்னைக்காச்சும் அப்போ ஊடகம் இருந்துச்சு, எந்த ஊடகமாச்சு மதிமுக வைகோவை ஒன்று சேர்த்தாத திமுக வெற்றி பெறும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? நிறைய போறான்டா. அதே இப்ப அதிமுக மட்டும் இவர்களை சேர்த்தாதான் வெற்றி பெறணும் இந்த ஊடகத்துல மட்டும் இந்த கதையை ஓடுது. கொஞ்சம் கிட்டவா. இந்த கட்டமைப்பு, இந்த இரட்டை தலைமை, 3வது முறையாக தேர்தலில் வாக்கு கேட்டு அதை தோல்வி, மீண்டும் ஒற்றை தலைமையாக வருகின்றோம். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் சரி பண்ணி இந்த இயக்கத்தை கிளைக்கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளராக போனவர் இன்னைக்கு சரி பண்ணி இன்னைக்கு களத்தில் 175 தொகுதிகளுக்கு தனியாக சென்று பிரச்சாரத்தையே முடிச்சாரு மேடம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அந்த கழகத்துக்கு இவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மு.க. ஸ்டாலினால ஒரு தொகுதிக்கு போக முடியல, இது வரைக்கும் மக்களை சந்திக்க முடியவில்லை. அதனால ஜனங்க காலில் ஒழுகிறத தவிர வேற வழியே கிடையாது.